யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஷின்வாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் ஜெய்ஷின்வாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீகிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 2026 குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ராசி பலன் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஷின்வாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் குருஜி உங்களை ஒன்றுக்கு ஒன்றா நேருக்கு நேராக அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசணும் அப்படின்னு பார்த்தா பெங்களூரே வர வேண்டியது இருக்குது. இல்லைனா வாய்ஸ் கால், வீடியோ காலில் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் வேறு சிட்டிஸில் கூட எங்களுக்கு அவைலபிள் இருந்தால் நல்லது அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் வந்துட்டுருக்குறோம் சென்னைக்கு. தமிழ்நாட்டில் சென்னை வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி டென்டேட்டிவ் டேட்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை வந்துட்டுருக்கோம் தமிழ்நாடு, ஹைதராபாத் வந்துட்டுருக்கோம் தெலுங்கானா, விஜயவாடா வந்துட்டுருக்கோம் ஆந்திர பிரதேஷ், மும்பை வந்துட்டுருக்குறோம் மகாராஷ்டிரா, டெல்லி வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த சிட்டிஸில் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு அவைலபிள் இருக்கோம். உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து மூணையும் கம்பைன் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி ப்ரிடிக்ஷன் கொடுக்குறது நாங்கள் ஒருத்தர் தான் பாரத தேசத்தில். ஸோ யூனிக் ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணலாம், உங்கள் பர்சனல் பிஸ்னஸ் கன்சல்ட் பண்ணலாம். உங்கள் பர்சனல் பிஸ்னஸ் நேமில் அந்த பிஸ்னஸ் கார்டு லேஅவுட் எப்படி இருக்கணும், லோகோ எப்படி இருக்கணும், கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கணும், அதுக்கு அடுத்தது பர்சனலாக உங்களுடைய ஜாதக சக்கரத்தில் எந்த கிரகங்கள் வீக் இருக்குது, எந்த கிரகங்கள் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதுக்கு எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம், எந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், எல்லாத்தை பற்றியும் கேட்கலாம். நியூமராலஜி படி பர்டிகுலர் மொபைல் நம்பர், பர்டிகுலராக வெஹிக்கிள் நம்பர் எது யூஸ் பண்ணணும், ஸோ வாஸ்துப்படி டைரெக்ஷன்ஸ் எது யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தை பற்றி நீங்கள் 1-to-1 என்ன கன்சல்ட் பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் குருஜி நியூமராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டோம், வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணிட்டோம், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டோம், ஈவன் டாரட் ரீட்டிங் பண்ணிட்டோம், பட் நமக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல. அதனால் ஃபெடப் ஆகிட்டு தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கோசம் தான் ஒரு சங்கியாவாஸ்து ஜோதிர் விஜானம் 3 நாள் ஒர்க் ஷாப் நடத்திட்டுருக்கோம். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் இருக்கும், 24 சீட்ஸ் தான் இருக்கும் ஒரு செஷனில். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 100% நடக்கும், உங்கள் ஃபேமிலி ப்ரோக்ரஸும் நடக்கும். அந்தளவுக்கு அருமையான கோர்ஸ், ஜாயின் ஆங்க. 30 வருஷத்துடைய என்னுடைய அனுபவத்தை சங்கியாவாஸ்து ஜோதிர் விஜானம் அப்படின்ட்டு ஒரு 4 வால்யூம் புஸ்தகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புக் மெட்டீரியலாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாக்யோதயம் தான். ஸோ இதில் வந்து நாடி அஸ்ட்ராலஜி, சால்டியன் நியூமராலஜி, வேதிக் வாஸ்து, ஈவன் பாமிஸ்ட்ரி, டாரட் பிக்சர் மூலமாக ஹாரிசான்டல் வேல்யூ, பிரமிட் வேல்யூ எப்படி இருக்கணும், இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது குண்டலினி தீட்சையை கொடுத்துட்ருக்கோம். குண்டலினி தீட்சையை நீங்கள் வாங்கி குண்டலினி யோகத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாங்க பாக்யோதயம் தான். ஸோ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை ஆக்னா சக்கரம், சஹஸ்ரார சக்கரம் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது இப்போ நிறைய பிரச்சனை இருக்கிறத யார் நமக்கு நண்பர்கள், யார் சத்துருக்கள் தெரியவே மாட்டேங்குது. இந்த விரோதிகள் யாருன்னு எல்லாருமே பில்லி சுனு ஏவல்கிட்ட போயிடுவாங்க. நமக்கு வாக்சாதுரியம் இருக்கக்கூடாது, நமக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் வரக்கூடாது, தொழில் முடக்கி போகணும், உடல்நிலை குறைவு வரணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கட்டு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டு போட்டாச்சுன்னா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அது வெளியில் வர்றது, பிளாக் மேஜிக்லேருந்து வெளியில் வர்றது எப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்கள் பேருன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு 2/6/2026 செவ்வாய்க்கிழமை மிதுன ராசிலேருந்து குரு பகவான் கடக ராசிக்கு வந்துட்டார். ஸோ எல்லாருமே குருஜி 6ஆம் வீட்டுக்கு வந்தாச்சு, கும்பராசிக்கு 6 சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க, என்னத்தை பண்ணலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உச்ச நிலையில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, திருப்தியாக இருக்கார் குரு பகவான். அதனால திருப்தியாக இருக்கும்போது யார் எந்த வேலை வேணாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பறதுனால அதை பற்றி எடுக்கணும். ஒரு 10-20% அப்படி வரலாம், 80-90% நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு நல்ல பொசிஷன் சொல்கிறேன் பாருங்கள். 80-90% நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, எந்த பிளானட்டரி பொசிஷன்?
கும்பராசிக்காரருக்கு 4 அப்போ 9 கூடியவர். 4 9 கூடியவர்னா சுகஸ்தானாதிபதி, மாத்ருஸ்தானாதிபதி, வித்யாஸ்தானாதிபதி கூடிய சுக்கிரனும், பாக்யஸ்தானாதிபதி கூடிய சுக்கிரனும், பூர்வ புண்ணியாதிபதியான புதனோட மிதுன ராசியில இருக்காரு. அருமையான ஒரு காம்பினேஷன். லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கக்கூடியது. இது ரொம்ப அருமையானது. அதுக்கு அடுத்தது 3 கூடியவர் சகோதர ஸ்தானமும் பிரயத்ன ஸ்தானத்துக்குரிய செவ்வாயும், கர்மஸ்தானாதிபதி செவ்வாயும் 3ஆம் இடத்துல மேஷராசியில சொந்த வீட்டில் இருக்கிறது. அதுவும் ரொம்ப அருமையான பொசிஷன். 7 அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது கூட நல்ல விஷயம்தான். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல விஷயம் தான். அதில் ஒரு 10-20% பிரச்சனை என்னன்னா, குடும்பஸ்தானத்துல வாக்ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். ராகு ராசியிலையும் 7ஆம் இடத்துல கேது சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். 11 குடிக்கும் 6 குடியவரான சந்திரனும் 6 குடியவரான சந்திரன், 11 குடியவரான 2-11 குடியவரான குரு பரிவர்த்தனையும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம். அவ்வளோதான். என்ன இருந்தாலும் 20% தான், 10-20% தான். 80-90% ப்ளஸ் இருக்கு. இப்போ ப்ளஸ்ஸை பேசுவோம். பணப்பற்றாக்குறை எந்த காரணத்துக்கு வராது. ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பையிங், செல்லிங், ஸோ எல்லா விதத்துலையும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். எக்ஸ்போர்ட், இம்போர்ட்ஸ், ஆல்ட், ஃபுட் அண்ட் பேவரேஜ், கிளாத், இது எல்லாத்துலேயும். ஸோ பணப்பற்றாக்குறை வராது, நல்லா இருப்பாங்க. ஸோ இதை விட்டு கேட்டகரி வைஸ் நம்ம இப்போ போகலாம். எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து பிடிச்சி போஸ்ட் கிராஜுவேஷன் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அருமையான ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் நினைச்ச ஸ்கூலுக்கு அட்மிஷன் ஆகலாம், நீங்கள் நினைச்ச காலேஜுக்கு அட்மிஷன் ஆகலாம். ஸோ ஸ்கூல்ஸ்லேருந்து, காலேஜஸ்லேருந்து, கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கும். இதில் நிறைய பேர் மெடிக்கலுக்கு எழுதிட்டு இருக்கேன் குருஜி எக்ஸாமினேஷன், பேங்கிங் செக்டருக்கு எழுதிட்டு இருக்கேன் குருஜி எக்ஸாமினேஷன். அதுக்கும் மேலே சிலர் போய் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கும் மேலே இன்னொரு ஸ்டெப்பு டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் சிவில் சர்வீசஸ், யூபிஎஸ்சி, அதுக்கு எழுதிட்டு இருக்கேன். அது எல்லாமே த்ரூ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த யூபிஎஸ்சிக்கு மட்டும் லிமிடெட் வெர்ஷன்ஸ் இருக்கும். 6-7 அட்டெம்ப்ட் கொடுத்தா பெருசு நார்மலாக. ஸோ அதனால அந்த அட்டெம்ப்ட்ல குருஜி 4 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு 1-2 இருக்கு, என்ன பண்ணலாம்? இந்த டைம் எழுதுங்க, த்ரூ ஆகுவீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது கெரியர், ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான இருக்கு. ஓன் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு அருமையான ப்ராஃபிட். புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால அது காய்கறி விற்கிறவங்கள இருந்து பிடிச்சி வெள்ளி, தங்கம், வைரம் விற்கிறவங்கள வரைக்கும் அருமையான ப்ராஃபிட் பார்க்கலாம். 10 ரூபா முதலீடு போட்டால் 100 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு. அதே போல் 2-3 இன்கம் வர்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் குருஜி என்றால், இப்போ இன்னொரு 5-6 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ பையிங், செல்லிங், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபோரெக்ஸ், எக்ஸ்போர்ட், இம்போர்ட்ஸ், ரியல் எஸ்டேட், ஸோ என்னென்ன பிஸ்னஸ் இருக்கோ, சினிமா, சீரியல், எல்லாத்துலேயுமே அருமையான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் கேட்டகரி ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களும் அவங்க நினைச்ச டீமுக்கு போகலாம். நினைச்ச டீமுக்கு மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவங்களுடைய ஒர்க்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு சிஓ வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு போகலாம், வேறு ஸ்டேட்டுக்கு போகலாம், வேறு கண்ட்ரிக்கு போகலாம். அருமையான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எதுனா கேத்து சிம்மராசியில் இருக்கிறதுனால, ஸோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க பேராமீட்டரில் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் அப்படி இப்படி டீவியேஷன் எடுத்தாங்கன்னா உங்கள் மேலே நோட்டீஸ், என்கொயரி, சஸ்பென்ஷன்ஸ், ஈவன் பனிஷ்மெண்ட் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு அடுத்தது கல்யாணத்துக்காக போகலாம். கல்யாணத்துக்காக போகிறவங்க கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டா நல்லது. 7ஆம் இடத்துல கேத்து கலத்தர் ஸ்தானத்தில் நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதனால போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். இல்லை குருஜி ஆல்ரெடி 35 ஆயிடுச்சு, 34, 36 ஆயிடுச்சு அப்படின்னா டபுள் ட்ரிபிள் செக்அப் பண்ணிக்கணும். ஒரு தடவை இல்லை 2 தடவை 3 தடவை அதெல்லாம் விசாரிச்சுட்டு கல்யாணத்துக்கு போகணும். இல்லைன்னா நீங்கள் நினச்ச அலையன்ஸ் அமையாது. குழந்தைகள் செல்வங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கட்டாயம் நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு. புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு உச்சஸ்திதியில் இருக்கார். ஸோ குருஜி ஐவிஎஃப் போயிட்டு இருக்கோம் குருஜி, ஆல்ரெடி ஒரு தடவை ஃபெயில்யூர் ஆயிடுச்சு, பணம் செலவாகுது இல்லையா, இந்த தடவை ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் நடக்கும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க குருஜின்னா, ராசியில் ராகு கேத்து 7ஆம் இடத்துல. ராசியில் ராகு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். தைரியத்தை கொடுக்கும்போது ஸ்லிப் ஆஃப் த டங், ஏதாவது எதிராளி எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்காம கவுண்டரில் இருக்கிறவங்களை கவுண்டர் பண்ண போனால் மாட்டிக்குவீங்க. அதனால பிரச்சனை இருக்கும். அதனால
விசாரிச்சுட்டு யார் என்ன அவங்க பேக்ரவுண்ட் விசாரிச்சுட்டு பேசுறது நல்லது. ஸ்லிப் ஆஃப் த டங் ஏதாவது பேசிட்டிங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால குடும்பத்திலையும் அந்த மாதிரி சிக்கல் வரலாம். ஸ்லிப் ஆஃப் த டங் ஏதோ பேசிட்டிங்க, ஜாயிண்டாக இருக்கிறவங்க பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம், செப்பரேட் போயிடலான்னு குடும்பத்திலேயே போலீஸ் கேஸு கோர்ட் கேஸ் எல்லாம் வந்துடலாம். நல்ல ஜாகிரதை வைங்க. வெளியில் ஏதாவது சொசைட்டியில் சொல்லிட்டிங்கன்னா கூட பெரிய வைரல் ஆயிடலாம் அது உங்கள் மேலே. 7ஆம் இடத்துல கேத்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடலாம். 15-20 வருஷம் குடும்பம் நடத்தினவங்க டிவோர்ஸ் எடுத்துக்கலாம், பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட், இது எல்லாமே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை பயன்படுத்தி இருங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயங்கள் என்ன நடக்கும்னா, ஃபீமேல் ஸோ ஏறே ஆகட்டும், உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க, கொலீக்ஸு, அசோசியேட்டாக இருக்கிறவங்க, ஃபேமிலி ரிலேட்டடில் இருக்கிறவங்க, யாரே ஆகட்டும், பெண்கள் இருந்தால் அவங்களோட ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் இறங்கி சாரி சொல்லிட்டு அங்கேயே முடிச்சிருங்க பிரச்சனையை. ஏதாவது அது ஆர்குமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் மேலே அவங்களே ஒரு பெரிய அலிகேஷன், கேரக்டர் அசாசினேஷன் அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஜாகிரதை வைங்க. இதெல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவ் இஷ்யூ தான். இதுக்கு அடுத்தது ராசியில் ராகு இருக்கிறதுனால அட்வென்ச்சரஸ் டூர், ட்ரக்கிங் போகிறது, 4x4 ஆஃப் ரோட் டிரைவிங், இது எல்லாமே ஒரு 10 ஈவெண்ட் இந்த வருஷம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2-3 ஆக்கிட்டு மீதியை விட்டுருங்க, தவிர்த்துருங்க. ஏன்னா மேஜர் ஆக்சிடென்ட்டு, மேஜர் சர்ஜரி, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் குருஜி? ஒரே மார்க்கம் தான். கும்பகோணம் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க கும்பகோணம் டெம்பிள் சிட்டி. நவகிரகங்களையும் தரிசனம் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போயிட்டு வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா கிரகங்களுக்கும் அர்ச்சனை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்து நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க, தியானம் பண்ணிட்டு வாங்க. 4 கிரகங்கள் ராகு, கேத்து, சந்திரன், அப்புறமா குரு, வேளன், இந்த 4 கிரகங்களுக்கு மட்டும் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு ஒரு 1 ஹவராவது அங்கே ஸ்பெண்ட் பண்ணி தியானம் பண்ணிட்டு வாங்க, அருமையான ரிசல்ட் கிடைக்கும். முடியல குருஜி அப்படின்னா அங்கே இருக்க குருக்களுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு பிரசாதத்தை அமுச்சு வைங்கன்னா அமுச்சு வைப்பாங்க, அதை பயன்படுத்துங்க. இதை செஞ்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் என்ன அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட ஒரு நவகிரக மந்திரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூர்யாய சந்திராய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனி பெஸ்ட ராகவே கேத்துவே நமகா, இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை ஜபம் பண்ணுங்க. ராகு, கேத்து, சந்திரன், வேளன், இந்த 4 கிரகங்களுடைய பீஜாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. கூகுளில் சர்ச் பண்ணால் கிடச்சிரும் உங்களுக்கு. ஒரு 108 டைம் ஜபம் பண்ணுங்க, எல்லா பிரச்சனையும் வெளியில் வந்துடுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஷ்ட அனுகிரகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.